வணக்கம் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கொல்கத்தாவில் மேம்பாலம் இடிந்து விழுந்தது. பலி எண்ணிக்கை 18 அதிகரிப்பு. மீட்பு பணியில் ராணுவம். கருப்பு பண மீட்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி தோல்வி. அஸ்ஸாம் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா அணியில் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். கருணாநிதி டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். கொல்கத்தாவில் கட்டுமான பணியின் பொழுது பாலம் இடிந்து விழுந்ததில் பலியானோரின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. 150க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். வடக்கு கொல்கத்தாவில் கணேஷ் திரையரங்கு அருகே புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இன்று மதியம் 1 மணியளவில் பாலத்தின் ஒரு பகுதி திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் ஏராளமான வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இடிபாடுகளில் சிக்கியிருந்த வாகனங்களில் இருந்து கசிந்த எரிபொருள் மூலம் அங்கிருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியிலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 18 பேர் பலியானதாகவும் 150க்கும் அதிகமானோர் காயம் அடைந்துள்ளதாகவும் மீட்பு படையினர் தெரிவித்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ராணுவத்தினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். हठात ब्रिज जोर से आवाज हुआ, हम लोग एकदम डर गए बहुत जोर। कल रात को ढलाई हुआ था ब्रिज, ये वाला पोर्शन कल रात को ढलाई हुआ था। ठीक है, ये तो तकदीर मेरा बढ़िया बच गया। उस समय हम जूस पी रहा था नीचे में, जूस पीने का इच्छा था। हम तो देखा नीचे तो जूस पिएगा, हठात देखता ब्रिज सैकड़ों आदमी दब के मर गया। கொல்கத்தா மேம்பால விபத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். தேவைப்பட்டால் கொல்கத்தாவிற்கு கூடுதலாக மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். State government is already doing whatever is necessary, and our central forces are there to support and help and take part in the rescue and relief operation. So definitely it is a joint work, and we have already sent, the first team has already reached, 2 teams are there. Then if necessary, more team will be sent. இதனிடையே முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதல்வர் மமதா பானர்ஜி தேர்தல் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கொல்கத்தா திரும்பினார். சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட மமதா பாலம் இடிந்து விழுந்ததில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவது பற்றி பிரதமர் மோடி பேசி வரும் நிலையில் விஜய் மாலியாவும் லலித் மோடியும் வெளிநாட்டில் இருப்பது ஏன் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. திக்பா என்ற இடத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், வெளிநாடுகளில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வருவேன் என மோடி தெரிவித்திருந்தார் என கூறினார். ஒரு பக்கம் கருப்பு பணம் பற்றி பேசும் மோடி, மற்றொரு பக்கம் விஜய் மாலியாவை நாட்டை விட்டு தப்பிக்க வைத்து விட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இருந்து புறப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு மாலியா மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை சந்தித்தார் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். मालिया जी भारत चले जाते, जाने से 2-3 दिन पहले अरुण जेटली जी और उनकी बात हुई है पार्लियामेंट हाउस में, और ये सवाल हम पूछे थे पार्लियामेंट में, क्या बात हुई? नया स्कीम आता है, काला धन सफेद कर दो, और नरेंद्र मोदी जी आपको आगे जाने में काले धन की लड़ाई लड़ रहा हूं. மின்சார பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணாமல் மின் திருட்டில் ஈடுபடுவோருக்கு உதவுவது போல தமிழக அரசின் செயல்பாடு இருப்பதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில பேரவை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக மாநில நிர்வாகிகளுடன் பிரகாஷ் ஜவடேகர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர் மகேஷ்கிரி எம்பி, தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரகாஷ் ஜவடேகர், புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படும்
நடைபெறும் என தெரிவித்தார். தமிழகத்தில் மின் திருட்டு மற்றும் இழப்பை தடுக்கும் நோக்கில்தான் மின்துறை அமைச்சர் கோயல் முதல்வரை சந்திக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். All such states have also joined to Uday scheme. Why Tamil Nadu chose to remain aloof from it, we fail to understand. We want to benefit honest people of Tamil Nadu, and they want to help those who are taking illegal connections. I don't know why they are helping thieves and why they are not helping honest people. முன்னதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதாவின் மையக்குழு கூட்டம் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய பிரகாஷ் ஜவடேகர் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக 2 நாட்களில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். Next meeting of state election committee to decide the second list of candidates will be held on 4th of April. Talks with our friendly parties have practically completed or to be completed in a day or 2 days time. Local preparation, campaign, manifesto, everything is under preparation. சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் பிரச்சினையில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு கட்டண உயர்வை நிறுத்த வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் நுழைவு கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது என குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, சுங்கச்சாவடி கட்டணங்களையே ரத்து செய்ய வேண்டும் என கூறி கடந்த அக்டோபரில் லாரி உரிமையாளர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுங்கச்சாவடிகள் நடத்தும் தனியார் நிறுவனங்கள் சாலை பராமரிப்பு எதையும் செய்யாமல் அதன் பயனை மட்டுமே அனுபவித்து வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுத்தர மக்களும் வணிகர்களும் லாரி உரிமையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்கச்சாவடி கட்டணத்தை மேலும் உயர்த்துவது வேண்டாத வேலை என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும் என மத்திய அரசிற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தரைவழி போக்குவரத்து சட்டம் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், 2014இல் ஒப்பந்தம் நிறைவு பெற்றும் நாடு முழுவதும் உள்ள சுமார் 100 சுங்கச்சாவடிகளை அகற்றாமல் இன்று வரை கட்டண வசூலில் ஈடுபடுவது கண்டனத்திற்கு உரியது எனவும் தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடிகளில் நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் நிற்பதால் ஆண்டிற்கு சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள எரிபொருள் வீணாகிறது என இந்திய மேலாண்மை கழகத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சுமார் 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மனித உழைப்பும் விரயமாகிறது என்றும் கூறியுள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டு மக்களையும் வணிகர்களையும் கடுமையாக பாதிக்கும் அனைத்து சுங்கச்சாவடிகளையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். நாளை முதல் அமலுக்கு வர வேண்டிய சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. இதனிடையே தமிழகம், கேரளம், புதுச்சேரியில் மே 16ஆம் தேதி காலை 7 மணி முதல் 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் மே 16ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அன்பழகன் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு தரப்பு வாதம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமியின் வாதம் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திமுக பொதுச்செயலர் அன்பழகன் தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தின் பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், உங்கள் தரப்பு வாதத்தில் புதியதாக எதுவும் இல்லை என தெரிவித்தனர். ஏற்கனவே தாக்கல் செய்த ஆவணங்களை கருத்தில் கொள்கிறோம் என கூறி அன்பழகன் தரப்பு வாதத்தை கேட்க மறுத்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
பெங்களூருவில் 12ஆம் வகுப்பு வேதியியல் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநில தேர்வுத்துறையைச் சேர்ந்த 40 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வேதியியல் வினாத்தாள் வெளியானதை அடுத்து 2வது முறையாக நடைபெறவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பெங்களூருவில் உள்ள தேர்வு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் பெற்றோர்களையும் காவல்துறையினர் தடுத்ததால் இரு தரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் ஒரு சில மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. வினாத்தாள் வெளியான குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று கர்நாடக கல்வி அமைச்சர் ரத்னகர் பதவி விலக வேண்டுமென மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாநில தேர்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள், பணியாளர்கள் என 40 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. ಮಕ್ಕಳಿಗೆ ತೊಂದರೆ ಆಗಿರೋದು ನಿಜ. ಸೆಕೆಂಡ್ ಟೈಮ್ ಆಗಿದೆ, ಯಾಕಾಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ದೇ ಆರ್ ಇನ್ ದಿ ಅಪೋಸಿಷನ್. They want to make an allegation like that. They are making allegation. Okay, we will fix up the jawabdari. yaar சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநராக 2002ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்த எஸ்.ஆர். ரமணன் பணியில் இருந்து இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள் இடையே வானிலை தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் கூறினார். பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ரமணனுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேர்காணலை காணலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு எஸ்.ஆர். ரமணன் அவர்கள் இத்துறையில் 36 ஆண்டு காலம் பணியாற்றி இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். தற்பொழுது அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் நாம் இப்போது பேசலாம். வணக்கம் சார். 36 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மன நிறைவோடு தான் வெளியே செல்கின்றேன். தொழில்நுட்ப முன்னேற்றம், அனைவருடைய ஆதரவு, அதாவது என்னுடைய குடும்பம், அடுத்து என்னுடைய அலுவலக ஊழியர்கள் அனைவருடைய ஆதரவு, அடுத்தது நம்ம ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், ஒளி ஊடகங்கள் மூலமாக செய்திகள் மக்களை சேர்ந்தடைந்தது, மக்களுடைய ஒரு ஆதரவு எல்லாம் கலந்து ஒரு மனநிறைவை எனக்கு கொடுத்துள்ளது எனது பணியில். அந்த மனநிறைவோடு என் பணி நிறைவை முடித்து நான் அலுவலகத்தை விட்டு செல்கின்றேன். இந்தியாவை பொறுத்தவரை இப்போது வானிலை எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியான்னு இல்லாத உலக அளவில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் அவருடைய கணிப்பு என்பது உலக அளவிலேயே இருக்கும். இப்போ அமெரிக்காவோ, ஐரோப்பா, ஆஸ்திரேலியாவோ, ஜப்பானோ யார் கணித்தாலும் உலக அளவிலே கணிப்பார்கள். அவர்கள் நாட்டு மக்கள் மட்டும் கணிப்பதில்லை. ஸோ அந்த அளவில் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. மேலும் வருடங்களில் இன்னும் சிறப்பாக முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக, அதாவது முது அறிவியல் தொழில்நுட்ப பட்டம் பெறுங்கள். எங்கெங்கே ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணி ஓய்வுக்கு பிறகு என்ன மாதிரியான ஈடுபட போகிறீங்க? சிறு அளவில் நம்ம கல்லூரி மாணவர்களுக்கான, பள்ளி மாணவர்களுக்கான ஒரு உரையாடல் இருக்கும் பல வானிலை தொடர்பான தலைப்புகளிலே. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். மக்கள், அதாவது வானிலையை பொறுத்தவரை மக்களுக்கு புரிகிற வகையில் எடுத்துரைத்த திரு எஸ்.ஆர். ரமணன் அவர்கள் இன்றைய பணி ஓய்வு பெறுகிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் எஸ். விக்னேஷ். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த 7 வீரர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த விஜயராஜனின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 7 வீரர்களில் ஒருவரான விஜயராஜ் தமிழகத்தைச் சேர்ந்தவர். சென்னை அம்பத்தூர் வரதராஜபுரத்தைச் சேர்ந்த இவர் 1997இல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இணைந்தார். இவருக்கு ஷர்மிளா என்ற மனைவியும் 15 வயதில் விஷா என்ற மகளும் உள்ளனர். விஜயராஜின் உடல் விமானம் மூலம் இன்று மாலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. விமான நிலைய வளாகத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உயர் அலுவலர்கள் விஜயராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் அம்பத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. விஜயராஜின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறுகிறது. 234 தொகுதிகளிலும் விஜயகாந்த் பிரச்சாரம். பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் இல்லத்தில் தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனை மகிழ்ச்சி அளிப்பதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறுதாவூர் இல்லத்திற்கு கண்டெய்னர் லாரிகள் மூலம் பணம் கொண்டு செல்லப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர், காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் அங்கு சோதனை நடைபெற்றதாக வந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். அப்படியா, மகிழ்ச்சி தான். காங்கிரசுடன் முடிஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட சொல்றேன்.
சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்ட பிறகு கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்வார் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க கூட்டம் அனைத்து மாநகராட்சிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்னும் 5 நாளில் என்னுடைய முதல் கட்ட பிரச்சாரம் முடியுது. 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்த பிறகு கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவருமே தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிக்கும் சென்று வேட்பாளர்களுக்காக 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்படும் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள 350 சுங்கச்சாவடிகளில் தமிழகத்தில் மட்டும் 44 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் 18 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணத்தை உயர்த்த மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர், சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டால் லாரி வாடகையை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என தெரிவித்தனர். கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் கூறினர். கடந்த 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் 6 முதல் 8% வரை உயர்த்த வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உயர்த்தப்படுகின்ற இந்த சுங்க கட்டண உயர்வினை மறுபரிசீலனை செய்து மத்திய அரசானது ஒரே வரியினை அகில உலகம் முழுவதும் எவ்வாறு இருக்கின்றதோ அதுபோல ஒரு வரி என்று சொன்னால் அந்த வரி மாற்றத்தக்க வரியாக இருக்காமல் இருக்கின்ற வகையிலே செய்ய வேண்டும் என மத்திய அரசினை கேட்டுக்கொள்கின்றோம். 2014-15 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் வருமான வரி அலுவலகத்தில் குவிந்தனர். கணக்கு தாக்கலுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை வருமான வரித்துறை மேற்கொண்டிருந்தது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 2014-15 ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் வருமான வரி அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தனர். சென்னை ஆயக்கர் பவனில் அமைந்துள்ள வருமான வரி அலுவலகத்தில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தனர். இதற்காக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆன்லைன் மூலமாகவும் தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. இன்று இரவு 12 மணி வரை தங்களுடைய வருமான வரி கணக்கை ஆன்லைன் மூலமாகவும் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக செலுத்துபவர்களுக்கும் அலுவலகத்தில் சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வருபவர்களும் தங்களுக்கு எளிமையாக இருந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். லாஸ்ட் ஜூலை 2015 ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். இப்போ ஃபைல் பண்ண முடியாதவங்க இப்போ இன்றைக்கிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் பெனால்ட்டி வரும். ஸோ இதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து எல்லாருக்கும் ரிமைண்டர் மெசேஜ் அண்ட் இமெயில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 2014 and 15. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. சப்போஸ் அப்ராட் போடுறது இல்லை வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இந்த மாதிரி பர்பஸுகள்லாம் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இந்த வருஷம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சிரமம் எதுவும் இல்லை, ஈஸியாக ஃபைல் பண்ணியாச்சு. 2014-15 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை அவர்கள் கட்டுவதற்கு தவறும்போது தங்களுக்கு கூடுதலான அபராத தொகை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக வருமான வரி அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எஸ் விக்னேஷ். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பேட்ஜ் வழங்காததால் 2000 ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கடந்த 6 மாதங்களாக ஓட்டுநர் உரிமத்தில் ஒட்டப்படும் ஹலோகிராம் வடிவிலான அரசு ஸ்டிக்கர் இல்லை என்பதால் ஏறத்தாழ 2000 ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் மற்றும் பேட்ஜ் வழங்கப்படவில்லை. இதனால் அவதிப்படும் வாகன ஓட்டுநர்கள் தவிர்க்க முடியாத அவசர தேவைகளுக்காக சாலையில் வாகனம் ஓட்டிச் செல்லும் பொழுது போக்குவரத்து காவலர்களிடம் சிக்கி அபராதம் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே ஓட்டுநர் உரிமம் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்கிறார்கள் தென்காசி பகுதி வாகன ஓட்டுநர்கள். ஓட்டுரிமை வழங்குவதற்கு வழங்கப்படுகின்ற அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் இல்லாத காரணத்தால் தமிழகம் முழுவதும் ஓட்டுரிமை பெறப்பட்டவர்கள் ஓட்டுரிமை வழங்க வேண்டியவர்கள் இருக்க முடியாது இருக்கிறார்கள். இதனால் அன்றாட மாநிலத்துக்கோ பக்கத்து ஊருக்கோ செல்கின்ற வாகன ஓட்டிகள் ஓட்டுரிமை இல்லாமல் சொல்லப்படுகிறார். ஒரே தமிழக அரசு ஓட்டுரிமை வழங்குவதற்கு அந்த நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக வழங்கி அவருடைய தேவை நிறைவேற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சேலம் அருகே பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த மாணவன் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் காரிப்பட்டியைச் சேர்ந்த ஜெரால்ட் மாலா தம்பதியரின் மகன் ரோஷன் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இன்று பள்ளிக்கு சென்ற மாணவர் ரோஷன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது பள்ளி வளாகத்தில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளான். தகவல் அறிந்து வந்த ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் மாணவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே மாணவன் இறப்பிற்கு காரணம் என பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விளையாட போகும்போது எனக்கு 2 பீரோ வந்திருக்கு. பீரோ சந்தில் மேனுவல் செப்டிக் டேங்க் மேனுவல் கவர் ஓப்பனில் இருந்தது. அதில் போய் ஒளியை போகும்போது டக்குன்னு செப்டிக் டேங்க் குழியில் விழுந்துட்டாங்க. அது எவ்வளோ ஆழம் தெரியல. நல்லா ஆழங்க ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அது கூட இன்னொரு பையன் வந்தவன் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு சத்தம் போடுவோம். அதுக்கப்புறம் தூக்கி இது முழுக்க நிர்வாகம் காரணம். கோடை காலத்தை ஒட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளதை அடுத்து அங்குள்ள பூங்காக்களில் சினிமா படப்பிடிப்பு நடத்த ஜூன் மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பூங்காக்கள், அணைகள், பள்ளத்தாக்குகள் என இயற்கை அழகு மிகுந்த பல இடங்கள் உள்ளதால் இங்கு பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த சினிமா படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடத்தப்படுகின்றன. தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாதவாறு நாளை முதல் வரும் ஜூன் 31ஆம் தேதி வரை 3 மாதங்களுக்கு உதகையில் சினிமா படப்பிடிப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ சீசன் டைம்ங்கிறனால ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது டூரிஸ்ட் நிறைய வராங்க. இப்போது அதனால் சுற்றி பார்க்கறதுக்குலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கனால நல்லா என்ஜாய் பண்ணலாம். கடலூர் மாவட்டத்தில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த புலவனூர், திராசு, திருத்துறையூர், தட்டாம்பாளையம் உள்ளிட்ட 50க்கும் அதிகமான பகுதிகளில் உள்ள விவசாயிகள் சுமார் 2000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிட்டு வருகின்றனர். இதற்காக கடந்த மாதம் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக புலவனூரில் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. பாதி அறுவடை மட்டுமே முடிந்துள்ள நிலையில் நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். இந்த பகுதியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்க வேண்டும் என அவர்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். 1700 ஏக்கர் பரப்பளவில் எங்களுக்கு நெல் கொள்முதல் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருந்து எந்த ஒரு முன் எச்சரிக்கையும் சொல்லாமல், எந்த ஒரு வால் போஸ்ட் கூட சின்னதாக இந்த தேதி முடியுதுன்றதை கூட எங்களுக்கு அறிவிக்காமல் அப்படியே தூதுவார்ந்து அப்படியே நிறுத்திவிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு உடனடியாக இது ஏற்பாடு பண்ணி இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணிவிட்டு இனிமேல் இருக்கிற விவசாய நிலத்துக்கு நீங்கள் எங்களுக்கு கண்டினியூவாக கொள்முதல் பண்ணணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. மார்ச், ஏப்ரல், மே வரையும் ஓடி இருந்தது. இடையில் இந்த 2016 மார்ச் மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணாதீங்க, இன்னும் 1 மாதத்தில் எங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொடுங்க. ஆரம்பட்ட பல விதமாக லெட்டர் மூலமாக, கடிதம் மூலமாக நாங்கள் எழுதி கொடுக்குறோம். இன்னும் 1 வாரத்தில் நான் உங்களுக்கு பணம் போடுறோம் என்று ஆரம்பம் சொன்னார். இதுவரையும் எங்களுக்கு செய்யவில்லை. கோடை காலத்தை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெள்ளரிக்காய் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பொய்கைநல்லூர், பறவைக்கல்லார், பூவைத்தேடி, வெள்ளப்பாளையம், தோப்புத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேரிட்ட சுனாமி பாதிப்புக்கு பிறகு விவசாயிகள் நெல் சாகுபடியை கைவிட்டனர். அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் கோடை காலத்தில் வெள்ளரி சாகுபடியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நிகழாண்டு பெய்த போதிய மழை காரணமாக விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலையும் உயர்ந்துள்ளதால் வெள்ளரி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்கேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் விளைச்சல் நல்லா இருக்கு. போன வருஷம்லாம் கூட கணக்கில் போணுச்சு. இந்த வருஷம் கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்க. வெளியிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறினாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று ஒசூர் சட்டப்பேரவை தொகுதி. ஆந்திரம், கர்நாடகம் என 2 மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கிறது ஓசூர் பேரவை தொகுதி. அனைத்து சமூக மக்களும் வாழும் இந்த தொகுதியில் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் கன்னடமும் பேசப்படுகின்றன. அதிக அளவிலான கிராமங்களையும் வனப்பகுதிகளையும் உள்ளடக்கிய தொழில் நகரம் என்று ஓசூரை குறிப்பிடலாம்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் இந்த தொகுதிக்கு பணியின் காரணமாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்று கூறப்படும் ஓசூர் தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தல்களில் இதுவரை 9 முறை காங்கிரஸ் கட்சியும் 2 முறை சுதந்திரா கட்சியும் ஜனதா தளம் 1 முறையும் சுயேட்சைகள் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போதைய பேரவை உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியின் கே. கோபிநாத் கடந்த தேர்தலில் 65,034 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக தேமுதிக வேட்பாளர் எஸ். ஜான் திமோத்தி 50,882 வாக்குகள் பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசம் 14,152. ஓசூர் பேரவை தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,89,071 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,49,392 ஆண் வாக்காளர்களும் 1,39,132 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 47 பேரும் முதன்முறையாக வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். ஓசூர் தொகுதியில் விஸ்வநாதபுரம் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு தடைபட்டுள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த 5 ஆண்டு காலத்தில் தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இங்கு ஏராளமான தொழிற்சாலைகள் இருந்தும் கூட இன்னும் அடிப்படை வசதிகளுக்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இது. இங்கே வரக்கூடியவர்கள் அதை குறித்து பேசக்கூடியவர்களாகவும் அது குறித்து சிந்தனை கொள்பவர்களாகவும் இந்த ஓசூருக்கு என்ன தேவை, அடிப்படை என்ன தேவை என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வரும்பொழுது தான் இதெல்லாம் மாறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி மிக கம்மியாகவே இருக்குது. இங்கே ஐடி பார்க் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஐடி பார்க்கும் முறையான வகையில் செயல்படலை. ஐடி பார்க் இருந்தால் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருந்திருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் வெளி மாநிலங்களை தேடி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நிலைமையை தமிழக அரசு கண்டிப்பாக மாற்றி தரணும். ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரை ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பதும் தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதிகளை அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் நிறைவேறாத கோரிக்கையாக இருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ஓசூர் தொகுதியை முழுமையாக சென்றடையவில்லை என்ற ஏக்கம் தொகுதி மக்களிடம் நிரந்தரமாகிவிட்டது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் எங்கள் லைனுக்குள்ள இன்னும் வரவே இல்லைங்க. பைப் லைன் கேட்டால் கவுன்சிலர் கேட்டோம், அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல தண்ணீரெலாம் எங்களுக்கு வரலைங்க. இது உண்மை. தெரு லைட்டுக்கு இன்னும் அப்ரூவ் வாங்கியிருக்கிறேன், இன்னும் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு அது வரல. 50 லைட் சான்சன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் தெரு லைட் எதுவும் வரல, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. குண்டும் குழியுமான மண் சாலைகளுடன் காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் தெருவிளக்கு மற்றும் குடிதண்ணீர் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பதும் ஓசூர் மக்களின் பெரும் குறைகளாகும். இந்த பகுதியில் குண்டும் குழியமாக இருக்குது. இதுவரையும் இந்த ரோடே போடல. மழை காலத்தில் நடக்கவே முடியாது. மக்கள் நிறைய பேர் இங்கேருந்து இந்த ஓசூர் சிப்காட்டுக்கு தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் புதுசாக வீடு கட்டின்னு எல்லாம் இருக்கிறாங்க. ரோட்டில் தான் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதே சமயத்தில் தண்ணி இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டுங்க இதுவரையும் ஒரு லைட் கூட போடல நகராட்சியில். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பல்வேறு ரக ரோஜா மலர்கள் மற்றும் காய்கறிகள் ஓசூர் தொகுதியில் உள்ள கிராமங்களில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதிக அளவில் அந்நிய செலாவணியையும் நல்ல வருவாயையும் ஈட்டித்தரும் இவற்றின் பலனை முழுமையாக பெற தொகுதி மக்கள் பயனடையும் வகையில் ஏற்றுமதி மண்டலம் அமைத்து தர வேண்டும் என்பது விவசாயிகளின் வேண்டுதலாக இருக்கிறது. ஒசூர் பகுதியிலேருந்து மலர்களை ஏற்றுமதி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கிரேடிங் ஹாலு, கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். இந்த கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு பண்ணித்தரல. முக்கியமாக எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஜோன் ஒசூர்லேருந்து ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த 3மே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் ஜோன் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் இங்கேருந்து வர விலை உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், விவசாயிகளும் சிறப்பாக இருப்பாங்க. குடிநீர், மின்வசதி, சாலைகள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என கூறும் ஓசூர் பேரவை தொகுதி மக்கள் அதிக அளவில் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் முன்னேற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள இந்த ஓசூர் நகரில் மின்வெட்டின் காரணமாக அநேகமான தொழிற்சாலைகள் இயங்காமல் உள்ளன. ஆகவே சீரான மின்சாரம் வழங்கி தொழிற்சாலைகள் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் ஓசூர் நகராட்சியில் உள்ள சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளன. இந்த சாலைகள் அனைத்தும் தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்பது ஓசூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இனி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவார்கள் என்று ஓசூர் நகர மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து டி. விஜய் பிரபாகரன். இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மேற்கிந்திய தீவுகள் அணி. 6 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து போராடி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களும் தொழிற்சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரான்சில் தற்பொழுது உள்ள தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள இருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு பள்ளி முன்பு ஒன்று திரண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகைகுண்டுகள் வீசப்பட்டன. இந்த போராட்டம் காரணமாக பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை பார்வையிட்ட பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மகளிருக்கான 20 ஓவர் கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மும்பை வான்கடை திடலில் நடைபெற்ற மகளிருக்கான இன்றைய அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்களை மேற்கிந்திய தீவுகள் அணி எடுத்தது. அணியில் சிறப்பாக விளையாடிய பிரிட்டனி கூப்பர் 61 ரன்களை குவித்தார். பின்னர் 144 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய நியூசிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. நியூசிலாந்து அணியில் அதிகளவாக மெக்லாசன் 38 ரன்களும் டிவைனி 22 ரன்களும் எடுத்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியுடன் மேற்கிந்திய தீவுகள் அணி மோத உள்ளது. Gone. Easily done. And there they are. Restricted to 1. And the West Indies will now celebrate. After 3. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொல்கத்தாவில் மேம்பாலம் இடிந்து விழுந்தது. பலி எண்ணிக்கை 18 அதிகரிப்பு. மீட்பு பணியில் ராணுவம். கருப்பு பண மீட்பு விவகாரத்தில் பிரதமர் மோடி தோல்வி. அஸ்ஸாம் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா அணியில் 2 நாட்களில் தொகுதி பங்கீடு. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். கருணாநிதி டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.